ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் ஃப்ரான்ச்சைஸ்ல நைட் பஸ்ஸை நம்ம பார்த்து வந்திருப்போம். ஸோ இது வந்து ஹாரி பாட்டர் நடித்த பிரிசனர் ஆஃப் அஸ்கபான் மூவில பார்த்து வந்திருப்போம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பஸ்ஸை நம்ம பார்த்து வந்திருக்க மாட்டோம். ஆனால் புக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பல இடங்களில் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த நைட் பஸ்ஸை பற்றின தெரியாத பல விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பஸ் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரிட்டன்ல இருந்து யுனைடெட் கிங்டம் வரைக்கும் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பஸ். இது வந்து ட்ரிபிள் டக்கர் பஸ்ன்றனால அந்த பஸ்ல வந்து ஏகப்பட்ட மக்களை வந்து ஏத்திக்கலாம். அவங்க வச்சிருக்க பொருட்களையும் அந்த பஸ்ஸுக்குள்ள வச்சுக்கலாம். ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் இந்த பஸ் வந்து ஈஸியா உள்ள பூந்து போற மாதிரி பிளெக்சிபிளா இந்த பஸ் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பஸ்ல பிடிக்கிறதுக்கு எந்த விதமான ஹேண்டில்ஸும் கிடையாது. அதுக்கு பதிலா விசார்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட வான்ஸ் மூலியமா தான் இந்த பஸ்ல வந்து ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்குவாங்க. இந்த பஸ் வந்து பயங்கர ஸ்பீடா போறனால ஏகப்பட்ட விசார்ட்ஸ் வந்து பஸ்ஸுக்குள்ளே கீழே அதிகமா விழுவாங்க. அது மட்டும் இல்லாம பஸ் அதிகமா குளுங்குறனால அவங்களால நிம்மதியா அந்த பஸ்ஸுக்குள்ள சாப்பிடவே முடியாது. இந்த பஸ் ஒரு சின்ன கேப்ல வந்து பூந்து வெளியே போகும்பொழுது சுருங்கி விரிவடைகிறப்ப உள்ள இருக்க பொருட்கள்லாம் வெடிச்சு செதறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த நைட் பஸ் வந்து மகள்ஸ் டெக்னாலஜியா வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது 1865 வந்து மேஜிக் ஆஃப் மினிஸ்ட்ரியில இருந்து இந்த பஸ்ஸை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நைட் பஸ். ஸோ இதை எதுக்கு மாற்றா கொண்டு வந்தாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ப்ரூம் ஸ்டிக் அப்புறம் டெக்ஸ்டைல்ஸ்க்கு மாற்றா தான் கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு பொருட்களை வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வெஹிக்கிள்ஸ் தேவைப்படும். ஸோ விசார்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரூம் ஸ்டிக் இல்ல டெக்ஸ்டைல்ஸை பயன்படுத்தி தான் பொருட்களை தூக்கிட்டு போய்க்கிருந்தாங்க. பாத்துக்கிட்டீங்கன்னா ப்ரூம் ஸ்டிக்ல போகும்பொழுது பொருட்கள் கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸ்ல போகும்பொழுதும் பொருட்கள் வந்து காட்டு பகுதிகளிலோ இல்ல வானத்துல பறக்கும் பொழுதோ கீழே விழுந்து தொலைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா நைட் பஸ்ல போகும்பொழுது அந்த பொருட்கள் என்னதான் செதறினாலும் அது கண்டிப்பா அந்த பஸ்ஸுக்குள்ளதான் இருக்குன்றனால அந்த நைட் பஸ் வந்து எல்லா மக்களுக்கும் அது உதவியா இருந்தது. சோ பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த பியூர் பிளட் வந்து அந்த நைட் பஸ் வந்து எதிர்த்தாங்க. ஏன்னா அது ஒரு மகள்ஸ் டெக்னாலஜின்றனால கண்டிப்பா ரிசல்ட்டிங் வேர்ல்டுக்குள்ள கண்டிப்பா அந்த பஸ் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமா போராட்டம் பண்ணாங்க. பட் அதையும் மீறி தான் அந்த நைட் பஸ் வந்து ரிசல்ட்டிங் வேர்ல்டுக்குள்ள வந்திருக்கு. இப்போ அந்த பஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா டே டைம்ல அது நார்மல் சீட் இருக்கிற ஒரு பஸ் ஆகவும், நைட் டைம்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லிவிங் ரூம் மாதிரி செட்டப்ல இருக்க பஸ் ஆகவும் அது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். பட் ஆனா பாத்துக்கிட்டீங்கன்னா பொருட்களை ஹேண்டில் பண்றது ரொம்ப சிரமமா இருந்திருக்கும். நைட் பஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா சாம்ஸை வந்து போட்டு வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா பொருட்கள்லாம் வெளியில விழக்கூடாது, யாரும் வெளியில விழுகக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த பஸ் வந்து அண்டர் வாட்டர்ல போகாது. பட் ஆனா ரோட்ல வந்து பயங்கர ஸ்பீடா போகும். அது போற ஸ்பீட்ல எந்த மகிழ்ச்சாலையும் அதை பார்க்கவே முடியாது. ஸோ இந்த பஸ்ல வந்து இம்பர்டபிள் ப்ராடக்ட் சாம் வந்து போட்டிருப்பாங்க. அது எதுக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மகிழ்ஸ் கண்ணுக்கு அந்த பஸ் தெரியக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இந்த பஸ்ல வந்து நம்ம பிரயாணம் பண்ணணும்னா நம்ம வந்து 11 சிக்கல்ஸ் வந்து கொடுத்தாகணும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் சாப்பிட்ற ஐட்டம் வேணும்னா நீங்க 13 சிக்கல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் சாக்லேட் கிடைக்கும். அதுவே உங்களுக்கு வாட்டர் பாட்டில் அண்ட் பிரஷ் வேணும்னா நீங்க 15 சிக்கல்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் ஆனா நீங்க என்னதான் சாப்பிட்ற பொருட்கள் வாங்கினாலும் அந்த நைட் பஸ்ல உங்களால நிம்மதியா உட்காந்து சாப்பிடவே முடியாது. அந்த பஸ் பயங்கர குழுங்கலாவும் பயங்கர ஸ்பீடாவும் போறனால உங்களால நிம்மதியாவே சாப்பிட முடியாது. நைட் பஸ்ஸை வந்து ஹாரி பாட்டர் புக்ல 4 இடத்துல வந்து அப்பியர் ஆகிற மாதிரி காட்டி இருந்திருப்பாங்க. அதாவது 1993 அப்போ நம்ம ஹாரி பாட்டர் வந்து பிரைவேட் டிரைவ்ல இருந்து லீக்கி கால்டன் போறதுக்காக அவனுக்கு ஹெல்ப்பா வந்து அந்த நைட் பஸ் வந்து உதவியா இருந்திருக்கும். ஸோ அப்ப நம்ம ஹாரி பாட்டர் கூட மேடம் மால்ஸ் வந்து டிராவல் பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து வேல்ஸ்ல இருக்க அபோக்லோனிக்கு போறதுக்காக அந்த நைட் பஸ்ல போயிருப்பாங்க. அதே மாதிரி 1994 வந்து நம்ம ஹாக்ரிட் வந்து பர்பிக்க கூப்பிட்டு அந்த நைட் பஸ்ல தான் இருந்திருப்பாரு. அதாவது அவர் எதுக்கு போயிருப்பாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கமிட்டி ஆஃப் டிஸ்போசல் டேஞ்சரஸ் ஆஃப் மேஜிக்கல் கிரீச்சருக்கு போறதுக்காக நம்ம ஹிப்போகிரிப்பையும் கூட்டு போயிருந்திருப்பாரு. அதே மாதிரி 1995 நம்ம ஹெர்மானி கிரேஞ்சர் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு கிரிம்ஹோல் பிளேஸுக்கு வந்திருப்பாங்க நைட் பஸ் உதவியோட. அப்பதான் வந்து நம்ம ஆர்தர் வீஸ்லியை நாகினி வந்து தாக்கி இருந்திருக்கும். ஸோ மேபி இது ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ் நடந்த சமயமா இருக்கும். ஸோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா 1996 வந்து கிரிம்ஹோல் பிளேஸ்ல இருந்து ஹாக்வர்ட்ஸுக்கு போறதுக்காக நம்ம ஹாரி பாட்டர், லூபின், நிம்ஃபல்டோரா, மார்ஸ் எல்லாருமே வந்து அந்த நைட் பஸ்ல வந்து பிரயாணம் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரஞ்சு பாட்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.